வேக வைத்த உருளைக்கிழங்கை தன் கையாலேயே பிசைந்து பூரியில் நிரப்பி கொடுக்கும் வடமாநில பானிபூரிக்காரர்களின் அன்பில் கிறங்கி கிடப்போருக்கு இந்த செய்தி தொகுப்பு எச்சரிக்கை. அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு சத்தான கலப்படமற்ற உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கலப்பட உணவுப் பொருட்கள், காலாவதியான உணவுப் பொருட்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது, உணவுப் பொருட்களை எவ்வாறு பாதுகாப்பாக வைப்பது போன்றவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எடுத்த எடுப்பிலேயே கலப்பட உணவு விற்பனைக்கு பெரும்பாலும் வடமாநிலத்தவர்கள்தான் முக்கிய காரணம் என்ற அதிரடி குற்றச்சாட்டை நேரடியாக இல்லாமல் சூசகமாக முன்வைத்தார் அதிகாரி சதீஷ்குமார். சுத்தமாகவும் ஆர்டிபிஷியல் கலர் ஆட் பண்ணாம இயற்கையான வண்ணங்களை பயன்படுத்திட்டு வந்தார். இந்த காலங்கள் இப்போ மாறி இன்னைக்கு நிறைய வடநாட்டு இளைஞர்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு தெரியாது. தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தும் ரசாயன கலர் பவுடர்களை இரக்கமே இல்லாமல் உணவுப் பொருட்களில் கலந்து அதனை கவர்ச்சிகரமாக காட்டி விற்பனை செய்வதாக கூறிய அதிகாரி சதீஷ்குமார், வெட்டிய உடனே நிறம் மாறும் உருளைக்கிழங்கில் தயாரிக்கப்படும் சிப்ஸ் பாக்கெட்டுகள் பெஸ்ட் பிஃபோர் 6 months என அச்சிட்டு விற்பனை செய்யப்படுவதாக சந்தேகம் எழுப்பினார். இண்டஸ்ட்ரீஸே யூஸ் பண்ணக்கூடிய கலர், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், சட்டைக்கு டை போடுற இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் இங்க் பிரிண்டிங் மெட்டீரியல் இருக்குல்ல அது தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இது. அவன் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரோட் சைட் கடையில் பார்த்துருப்பீங்க. அதில் போடலாம், அதில் போடலாம், அதில் போடலாம், அதில் போடலாம். அவன்கிட்ட போய் கேட்போம், என்னடா பண்ணு, என்னன்னு கேட்டாலும் அவனுக்கு தெரியாது. குச்சினை மாலும் சார் அப்படின்னா முடிஞ்சே போச்சு. நம்ம போய் அவன்கிட்ட என்ன போய் பேச முடியாது. இதையடுத்து பேசத் தொடங்கிய பெண் உணவு பாதுகாப்பு ஆலோசகர் நாகலட்சுமி, பீட்ரூட், கீரை போன்ற இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது உடலில் இருந்து வெளியேறும் கழிவுகள் நிறம் மாறும்போது, ஃபேண்டா குடிக்கும் போது ஆரஞ்சு நிறமாக வாய் நிறம் மாறும்போது உடலில் இருந்து வெளியேறும் கழிவுகள் நிறம் மாறுவதில்லையே ஏன் என கேள்வி எழுப்பியது அனைவரையும் ஆமல்ல என யோசிக்க வைத்தது. ஒரு ஃபேண்டாவோ இல்ல இப்ப சொன்ன இந்த பஞ்சு மிட்டாயோ இதெல்லாம் சாப்பிட்டா வாயெல்லாம் என்ன கலர் இருக்கு? அப்ப அந்த கலர் எங்க போகுது? வயிற்றுக்குள்ள போயிருதா? அப்புறம் அங்க இருந்து வெளியில வரலையே, எங்க வருது? பிங்க் கலர்ல போறீங்க யூரின். ஏன் போல? ஓகே, அது உங்களுடைய கிட்னில 45 நாள் இருக்கு, ரைட்? தெரிந்த உணவுகள், இயற்கை உங்க உடம்பு தெரியும் உடம்புக்கு, ரைட்? செயற்கை உங்க உடம்புக்கு தெரியாது, ரைட்? ஸோ தெரிந்த உணவுகள் போறப்போ அது வெளியில வரும், தெரியாத உணவுகள் போறப்போ அது உங்க கிட்னிலேயே 45 நாள் தங்கிரும், ரைட்? அடுத்ததாக பூரி சுட்ட எண்ணெய் என்ன பண்ணுவீங்க என பெண் உணவு பாதுகாப்பு அதிகாரி கேள்வி எழுப்ப, ஐயோ பூரிக்கு பின்னால் பூகம்பம் இருக்குமோ என முகத்தில் ஈயாட காத்திருந்தவர்களுக்கு பூகம்பம் பூரிக்கு பின்னால் இல்லை, அதை சுட்ட எண்ணெயில் தான் உள்ளது என கூற நிம்மதியாகினர் பூரி பிரியர்கள். கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு. பூரி பொரிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பொய் சொல்லக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? அத அடுத்த நாள் அத சமைப்பீங்க, குழம்புக்கோ இல்ல தோசைக்கோ விட்டுறது, ரைட்? மறுபடியும் சூடு பண்ண எண்ணெய் என்னவா மாறுது? கலரா மாறுது. ஓகே, அப்புறம் வேற கெட்டியாக மாறுகிறது. கம்பி பதம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த கெட்டியாக மாறுற எண்ணெய் நேரடியாக உங்க இருதய குழாயை பாதிக்கிறது. சமையல் அறையை சுத்தம் செய்த பிறகு அலமாரிகளில் நியூஸ் பேப்பரை போட்டு மளிகை சாமான்களை அடுக்கி வைக்காமல் நம்மூர் பெண்களுக்கு தூக்கமே வராது என கலாய்த்த ஆலோசகர் நாகலட்சுமி, அதை செய்யாதீர்கள், கரப்பான் பூச்சிகள் வருவதற்கு அதுதான் காரணம் என கூறியதோடு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற டிப்ஸும் கொடுத்தார். நம்ம ஷெல்ஃபை க்ளீன் பண்ணா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஷெல்ஃபை துடைக்கிறீங்க, என்ன போடுறீங்க? நியூஸ் பேப்பர் போடுறீங்களா? இல்லைன்னா உங்க யாருக்குமே தூக்கமே வராது, அப்படிதானே? நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நியூஸ் பேப்பர் போட்டால் தான் சுத்தமா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ
ஸோ நீங்கள் பேப்பரை எடுத்துட்டு அந்த இடத்துல பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா, பிரியாணி இலை அதை வச்சிங்கன்னா அது கரப்பாம்பூச்சிக்கு எதிரி. ஓகே, அது வந்து கொஞ்சம் குறைக்கும். துணிகளுக்கு நிறம் ஏற்ற பயன்படும் ரோடமைனை பயன்படுத்தி வடமாநிலத்தவர்கள் பஞ்சு மிட்டாய் தயாரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமாரின் சூசகமான குற்றச்சாட்டு அப்பட்டமாக விளங்குகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.